ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மேக்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல் ஆகும். அதாவது இன்டர்வியூ அண்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆன வீடியோஸ், சரிங்களா? பார்ட் 2 ஆன வீடியோஸு. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வந்து போட்டிருக்கேன். அதை போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னுடைய அடுத்து வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு அடுத்து கொஷின்ஸ் பாருங்கள். இப்போ என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a sum of money at simple interest at amount to be rupees 815 in the third year to be the rupees வந்து பார்த்தோன்னா 854 in the fourth year. ஸோ find the sum அப்படின்னு கேட்டுக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கணும். இப்போ தமிழில் பாருங்கள், கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட அசல் ஒன்றுக்கு தனி வட்டி முறையில் 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை வந்து 815 ஆகவும் 4 ஆண்டுகள் கழித்து 854 ஆகவும் பெறப்பட்டால் அந்த அசல் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க, ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். அமௌண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா எதனுடைய அதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அமௌண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரின்சிபல் இருக்கும், ப்ளஸ்ஸு வட்டி இருக்கும். வட்டி தான் என்னது? இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை வருஷம் கொடுத்துருவாங்களோ அத்தனை வருஷத்துக்கு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னா அந்த 5 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பிரின்சிபலோட சேர்ந்தது தான் அந்த அமௌண்ட்டு, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இங்கே என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆண்டுகள், அதாவது 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 815. அப்போ அந்த 815 கொடுத்துருக்காங்களே அதை நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது P plus 3I equal to 815 எடுத்துக்கலாம், சரிங்களா? நல்லா கவனிக்கணும். எதுக்காக வந்து நம்ம இது மாதிரி எடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த அமௌண்ட்ன்றது இதில் P இருக்கும் ப்ளஸ்ஸு, Pனா பிரின்சிபல், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துறாங்களோ அத்தனை வருஷத்துக்கு இருக்கும். அதாவது 3 ஆண்டுகள் கழித்து அப்படி சொல்லியிருக்கனால அப்போ அதனுடைய தொகை வந்து 815 இருக்கிறதுனால அப்போது P ப்ளஸ் 3I தட் மீன்ஸ்னா 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு அது எல்லாமே சேர்த்தனா 815 கிடைச்சிரும். அப்போ அதே மாதிரி சிமிலர்லி அடுத்த இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது 4 ஆண்டுகள் கழித்துனா அப்போ என்ன இருக்கும், இங்கே P ப்ளஸ்ஸு 4I ஈக்குவல் டு அதனுடைய ஆன்சர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 854 கொடுத்துறாங்க. 854ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த அசல்னா பிரின்சிபல், சரிங்களா? பிரின்சிபல். அதை வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்னா, இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து இதை வந்து நான் சப்ராக்ஷன் பண்ண போகிறேன், சரிங்களா? இங்கேருந்து இதை வந்து நான் சப்ராக்ஷன் பண்ண போகிறேன். அப்படி சப்ராக்ஷன் பண்ணால் இந்த பியும் இந்த பி என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், சரிங்களா? சேமாக இருக்குது, கேன்சல் ஆகிடும். இங்கே 4I இருக்குது, இங்கே இருக்குது ஐன்னு இருக்குது, சரிங்களா? 4I இருக்குது, இங்கே இருக்குது ஐன்னு இருக்குது. அப்போ சால்வ் பண்ணால் இது சால்வ் பண்ணால் ஐன்னு வரும். 4 - 3 வந்து 1. அப்போது 1I வந்து பார்த்தோன்னா ஐன்னு எழுதலாம். அடுத்து 854 854, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 815, சரிங்களா? இதை சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள், 854 - 815 அதை சால்வ் பண்ணோம். இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 14 கிடைக்கும். 14 நம்ம அதனால் ஃபார்வர்ட் பண்ண முடியாதுல்ல, சரிங்களா? இங்கே கேன்சலேஷன் பண்ண முடியாது, அதனால் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஃபார்வர்ட் பண்ணால் 14 வரும். அப்போ இங்கே 9 வரும், இங்கே 9 வரும். அடுத்து இங்கே 4 இருக்குது, இது 4 இருக்குது. 4ல் 1 போச்சுன்னா 3 கிடைக்கும். அப்போ 39, சரிங்களா? எவ்வளோ? 39 வந்து ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு, சரிங்களா? ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 39 ரூபாய். இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு சேர்ந்தது தான் என்னது? இந்த 815. அப்போ நம்ம 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சா அப்போ 39 இன்ட்டு நமக்கு 3 போட்டால் 3 9 27 மீது 2 3 9 11 117 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரிங்களா? அப்போது இந்த அமௌண்ட்டில் 815ல் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கழிச்சிட்டா, அதை சப்ராக்ஷன் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? பிரின்சிபலாக தான் இருக்கும், சரிங்களா? அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 815. சப்ராக்ஷன் பண்ணோம். 117 நம்ம சப்ராக்ஷன் பண்ணிட்டு என்ன இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஆகிடும். ஃபார்வர்ட் பண்ணால் இது வந்து உங்களுக்கு 15ல் 7 போச்சுன்னா 8 கிடச்சிரும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10ன்னு கிடைக்கும், இது கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்கே 10ல் 1 போச்சுன்னா ஸோ 9 கிடைக்கும். அடுத்து இங்கே வந்து 7 இருக்கும், 7ல் 1 போச்சுன்னா 6. அப்போது 698 ரூபாய் சரிங்களா, 698 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலாக இருக்கும். அதோட ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ 698 ரூபாய். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின்ஸும் சொல்லிக்கலாம். ஏன்னா வர வர டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டுருக்காங்க. அதுக்காக அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள், கவனிங்க. ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்டு ஸோ எஸ்ஐ அப்படின்னா சிஐனா நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, எஸ்ஐனா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அது மீனிங் ஆன் ஸோ 16,000 காம்பவுண்ட் ஆனுவலி ஃபார் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 14 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ தமிழில் வந்து கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்கு, 16,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 40 ரூபாய் எனில் வட்டி வீதம் தட் மீன்ஸ்னா ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது நம்மளுக்கு இந்த 2 இயர்ஸ் சொல்லிக்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலாஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்போ 2 இயர்ஸ் கொடுக்கும்போது அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன இருக்கும், ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, இங்கே ப்ராக்கெட்டில் இங்கே r² இங்கே டிவைட் பை இங்கே 4 ஜீரோ வரும். எத்தனை ஜீரோ வரும், 4 ஜீரோ வரும் அந்த இடத்துல சரிங்களா, 4 ஜீரோ வரும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இது மாதிரி இருக்கேன். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க இந்த கொஷினில், ஸோ 40 ரூபாய்ன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா, எவ்வளோன்னு 40 ரூபாய்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே 40 வரும், 40 இஸ் ஈக்குவல் டு பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 16,000 ரூபாய் சரிங்களா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 16,000 இப்போது 6 கண்டுபிடிக்கணும். அப்போ r², இங்கே 4 ஜீரோ இருக்குது சரிங்களா, 4 ஜீரோ இருக்குது. இப்போது ஃபர்தராக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். கவனிங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். சார் இது மாதிரி பண்ணலாமா, கண்டிப்பாக பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக அடுத்து வந்து பாருங்கள், இந்த 4 வந்து ஒரு முறை, இந்த 4 வந்து 4 முறை, எத்தனை முறை, ஸோ 4 முறை சரிங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஜீரோ இருக்குது, அந்த 2 ஜீரோ இங்கே போட்டுக்குங்க சரிங்களா, 2 ஜீரோ இருக்குது, அந்த 2 ஜீரோ அங்கே போட்டுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 400 இருக்குது, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், அந்த 2 ஜீரோக்கு அந்த இருக்கக்கூடிய ஸோ டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 2 ஜீரோ கேன்சல். அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது. அப்போ 4 வந்து இங்கே 100 இருக்குது. அப்போ இது கேன்சல் பண்ணால் இது ஒரு முறை, இது வந்து 25 முறை வரும் சரிங்களா, 25 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 25 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக வந்து என்ன ஆகிடும், ஸோ மல்டிப்ளை ஆகிடும். இங்கே வந்து டிவைடில் இருக்குது, என்ன இருக்குங்க டிவைடில் இருக்குது. அப்போ டிவைடில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போனால் என்ன ஆகும், ஸோ மல்டிப்ளை ஆகிடும். அப்போ மல்டிப்ளை ஆனால் இங்கே என்ன இருக்கும் 25 கிடைக்கும். 25 ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, r² இருக்குது, என்ன இருக்குது அந்த இடத்துல r² இருக்குது. அப்போ அந்த இடத்துல r² போட்டால் இப்போது நம்ம என்ன பண்ணோம், ஆர் தான் கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு சரிங்களா, வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே 25 இருக்குது. அப்போது அந்த 5² நம்ம எழுதும்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா 5² எழுதுனா இது வந்து r² இப்படி எழுதியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ r இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஸோ 5ன்னு கிடைக்கும் சரிங்களா, என்ன கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது, 5% தான் ஸோ வட்டி வீதம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின் தான். பட் ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்க்கான ஸோ அந்த மாதிரியும் அதுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கேட்குறாங்க, அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு கேட்பாங்க. அதுக்கான ஃபார்முலாஸ் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ 3 இயர்ஸ் வரும்போது அதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்னா டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி r² பை ஸோ இங்கே 4 ஜீரோ போட்டுக்கணும் சரிங்களா, 4 ஜீரோ. அடுத்து ஸோ 3 வருஷத்துக்கு சொல்லும் போது 3 + r/100, 3 + r/100. இது வந்து 2 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலாஸ், இது வந்து 3 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலாஸ் சரிங்களா. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் ஃபார்முலாஸ் மறந்து போச்சுன்னா ஸோ எதுவுமே பண்ண முடியாது. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏன் இந்த 3 போடுறோன்னா ஸோ 3 வருஷம் வந்தாலும் அங்கே 3 போடுறோம், அது ஞாபகம் வச்சுங்க. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சால்வ் பண்ணும்போது அங்கே 1 வருமா 2 வருமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் சரிங்களா. அப்போது நம்ம 3 வருஷம் வரனால அப்போ அங்கே 3 தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கிய ஃபார்முலாஸு. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க, அடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா the population of a town is so increasing at the rate of 8% per annum. It was so என்ன இருக்கு 8019 so 00 இருக்கு in the year 2021. Find the population in the year
2019 அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ கொஷின்ஸ் வந்து பாருங்கள் தமிழில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை ஆண்டுக்கு 8% அதிகரிக்கிறது. என்ன சொல்கிறாங்க, ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஸோ 8% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2021 சரிங்களா 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா சரிங்களா, ஸோ 801900 இருக்குது சரிங்களா. இப்படி இருக்கு ஆக இருந்தது 2019ஆம் ஆண்டினுடைய மக்கள் தொகை வந்து எவ்வளவோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ எவ்வளோக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் என்னவோ மாறி இருக்குன்னா, ஸோ நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டாக மாறிக்கும் சரிங்களா. 8019 ஸோ 00 மாறி இருக்கும் சரிங்களா. அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம பிரின்சிபல் தட் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா அது வந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஜென்ரலாகவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி மெத்தட் சால்வ் பண்ணியிருந்தோம்ல, இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பேஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போது இங்கே எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னே தெரியாது. ஆனால் இந்த இடத்துல ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எவ்ரி இயருக்கு வந்து ஸோ 8% வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. 8% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுனால நம்ம 100 இருந்தால் அப்போ என்ன பண்ணிக்கணும், ஸோ 108ன்னு போட்டுக்கணும் சரிங்களா. இதுக்கான பேசிக்கான ஃபார்முலாஸ் என்னென்னா P × 1 + R/100 இதுதான் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நாங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த Pன்றது கண்டுபிடிக்கணும் சரிங்களா, கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 + R/100 வந்திருக்கும். அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ டைரெக்டாக வந்து 8% அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தனால நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அங்கே 108ன்னு போட்டு சரிங்களா பை வந்து உங்களுக்கு 100. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 2 வருஷம் இருக்குது டிஃப்ரென்ஸு. 2021க்கும் 2019க்கும் சரிங்களா 2021க்கும் 2019க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 இயர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா 2ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்போ அந்த 2 இருக்கிறதுனால இது 108 டிவைட் பை 100 அதாவது 100 சரிங்களா ஈக்குவல் டு இப்போ அதோடைய ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க, ஸோ 801900 சரிங்களா 801900 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ ஃபர்தராக வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். என்னென்ன கேன்சலேஷன் ஆகும் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து 2 டேபிள் காமன் சரிங்களா. ஸோ 2 டேபிள் காமன் அது கேன்சல் பண்ணலாம். இது வந்து 54 முறை கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும், 54 முறை கிடைக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 முறை கிடைக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 முறை, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 முறை கிடைக்கும். இது ஒரு பெரிய ஒரு கேல்குலேஷன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கவனித்தா மட்டும் தான் சம்மு புரியும், இல்லைனா புரியாது. ப்ளஸ் பெரிய ஒரு கேல்குலேஷன்றதுனால மல்டிபிள் அந்த மிஸ்டேக்ஸ் எதாவது பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கேன்சல் பண்ணும்போது இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 27 வரும், இதில் பாதி உங்களுக்கு 25 வரும். அதே மாதிரி இதில் பாதி 27, இதில் பாதி உங்களுக்கு 25ன்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம், ரிமைனிங் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தனியாக எழுதிக்கிறேன் சரிங்களா. தனியாக எழுதி சால்வ் பண்ணலாம். இல்லைனா இதேக்குள்ளே நம்ம கேன்சலேஷன் பண்ணிகிட்டே இருந்தால் ஸோ மிஸ்டேக்ஸ் ஆகிடும், அதுக்காக சொல்கிறேன். அப்போ எக்ஸு இன்ட்டு 27 இன்ட்டு 27 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 801900 இன்ட்டு 625ன்னு போட்டுரு இந்த இடத்துல சரிங்களா. 625ன்னு போட்டுரு. அதாவது 625 வந்து எப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த 25யும் இந்த 25யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 625 கிடைக்கும். அதனால 625 போட்டுட்டேன். இப்போ ஃபர்தராக வந்து சால்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 9வது டேபிளில் கேன்சல் ஆகும் சரிங்களா. ஏன்னா இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 9உடைய மல்டிபிள்ஸ் கிடச்சிருக்கு சரிங்களா, 18 கிடச்சிருக்கு. அப்போது 18ன்றது பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் ஆகும். அப்போது 9 × 27 9 × 27. அப்போ இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே பாருங்கள், ஸோ 9 8 72 சரிங்களா. 9 8 72 9 8 72 மீதி 8 இருக்குது இதில் சரிங்களா, மீதி 8 இருக்குது. அப்போ திருப்பம் 81 வந்திருக்கு. 81ல் பார்த்தோன்னா ஸோ என்ன இருக்கும் 9 9 ஸோ 81 9 9s are 81 சரிங்களா. அடுத்து வந்து அங்கே பார்த்தோன்னா இங்கே 1 9 இருக்கிறதுனால உங்களுக்கு 1 டைம்ஸ் வரும், இது 00 வந்துடும் சரிங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா ஸோ உங்களுக்கு சம்ஸோடைய ஆன்சர்ஸ் வந்து வராது, அதுக்காக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா திருப்ப நான் 9ஆல் கேன்சல் பண்ணுறேன், இது 3 முறை வரும் சரிங்களா. இது வந்து கேன்சல் பண்ணால் ஸோ 9 9s are 81 சரிங்களா. 9 9s are 81 81. அப்போ மீதி வந்து பார்த்தோன்னா இதில் 8 இருக்கும் சரிங்களா. என்ன இருக்கும் 8 இருக்கும் சரிங்களா.
அப்போ அந்த 8 இங்கே பக்கத்தில் இருக்கிற 1ஓட ஆட் பண்ணால் அது என்ன ஆகிடும்? ஸோ 81 நம்ம ஆட் ஆகிடும். அப்போ 81 திருப்பம் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 9 கிடைக்கும் சரிங்களா, 9 கிடைக்கும். அப்போ அந்த 2 0 இங்கே வந்துடும் சரிங்களா, 2 0 இப்படி வந்துடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா 3 மல்டிப்ளை பண்ணால் 9. அப்போ இது 9ஆல் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 1100 கிடைக்கும் சரிங்களா, 1100 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து பெண்டிங் என்ன இருக்குன்னா, ஸோ 625, ஸோ 1100 கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் ஒரு செக் பண்ணிடலாம். அப்போ பாருங்கள் 6 2 5 இங்கே 11 இருக்குது. அந்த 00 வந்து நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம் சரிங்களா, 00 நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 6 2 5 அப்படியே தான் வரும். ஸோ சிமிலர்லி அகைன் டைம் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு 6 2 5 தான் வரும். இப்போ இது ஃபர்தராக வந்து சால்வ் பண்ணோம். அது சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள், ஆட் பண்ணோம். இப்போது 5 இது 7 இது 8 இது 6 இங்கே 2 0 போட்டுக்க வேண்டாம். ஏன் சார் 2 0 போட்டிங்கன்னா இங்கே நம்ம 2 0 விட்டுட்டு இருந்தோம் சரிங்களா, 2 0 அங்கே நம்ம கன்சிடர் பண்ணாமல் இருந்தோம். அந்த 2 0 அவங்க ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது 2 0 போட்டால் ஸோ என்ன இருக்குது, 6,87,500 தான் இருக்கும் பாப்புலேஷன் சரிங்களா. அந்த ஆன்சர் இங்கே இருக்கா பாருங்கள். ஸோ 6,87,500 சரிங்களா, 687500 687500. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க, இது ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸ் சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு. ஏன் வந்து நான் இது வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் சொல்கிறேன், ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்கள் மென்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து நிறைய டைம் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கு சரிங்களா. ஒரு முறைக்கு நீங்கள் ஒரு 5 கொஷின் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 முறை இல்லை 3 முறை கேட்டுருப்பாங்க இந்த மாடல்ஸ் வந்து சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, கொஞ்சம் நல்லா கவனிங்க என்ன இருக்குன்னு. த ரேஷியோ ஆஃப் தி வால்யூம்ஸ் ஆஃப் 2 cones இஸ் 8:9. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் radii if the height of the second cone is 4 times the height of the first cone அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து தமிழில் பாருங்கள் என்ன இருக்குன்னா, இரு கூம்புகளுடைய கன அளவுடைய விகிதம் 8:9 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பினுடைய உயரத்தை போல் 4 மடங்கு எனில் அவற்றினுடைய ஆரங்களுடைய விகிதம் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஆரங்களுடைய விகிதம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலாஸ் தெரியணும் சரிங்களா. ஸோ கோனுக்கான ஃபார்முலாஸ் என்ன, ஸோ வால்யூம் ஆஃப் கோனுக்கு வந்து என்ன ஃபார்முலாஸு, 1/3 5 r² h இதுதான் ஃபார்முலாஸ். இங்கே 2 கோனுக்குனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ 2 கோன் நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். 1/3 5r² h இஸ் ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூஸ் வந்து கொடுத்துறாங்க எவ்வளோ, 8:9 8:9 8:9 இப்படி இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அங்கே என்ன கொஷின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா, முதல் கூம்பினுடைய உயரம் அதாவது இரண்டாம் கூம்பினுடைய உயரம், இங்கே பாருங்கள் கொஷின்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இரண்டாம் கூம்பினுடைய உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 4 மடங்கு. அப்போ செகண்டுடைய ஹைட்டு சரிங்களா, செகண்ட் கோனுடைய ஹைட்டு முதல் கூம்பினுடைய, தட் மீன்ஸ் முதல் கூம்பினுடைய உயரத்தை போல் 4 மடங்கு அப்படி சொல்லிட்டாங்க. அப்போது உயரத்தை போல் 4 மடங்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ H2 வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, 4 times ஆஃப் H1, அதுதான் அங்கே மீனிங் சரிங்களா. அப்போ இதில் வந்து 1/3 கேன்சல். அடுத்து இது R1 இது H2 இது H1 இது R1 இது R2 இது H2 சரிங்களா. அப்படி நாம் கொஞ்சம் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன், ஏன்னா ஒரே மாதிரி இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும், ஏன் சார் கேன்சல் பண்ணணும்னு சொல்லுவீங்க அதுக்காக. அப்போ இது R1 அது H1 இது R2 இது H2 சரிங்களா. அப்போது இந்த இடத்துல R1² H1உடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா H1 தான், இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. R2² H2உடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4H1 அப்போது ஈக்குவல் டு, ஏன் சார் வந்து இந்த இடத்துல ரேஷியோவாக இருக்குது, சடனாக வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ரேஷியோ வந்து என்ன பண்ணலாம், டிவைடாக எழுதலாம் சரிங்களா. அந்த கான்செப்டில் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது இங்கே என்ன இருக்குது, 8:9 இருக்குது. அப்போ 8/9 எழுதிக்கலாம். இப்போ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த H1 கேன்சல் ஆகிடும், ஏன்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய H1ம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய H1ம் ஸோ சேமாக இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டா நம்மளுடைய ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னா R1² R2² ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய 4 வந்து என்ன ஆகும்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை ஆனால் என்ன ஆகும், இங்கே 4 × 8 32 ஆகிடும் சரிங்களா. என்ன இருக்கும் 32 32
டிவைட் பை 9 கிடைக்கும், டிவைட் பை 9 கிடைக்கும். இப்போ ஃபர்தராக வந்து சால்வ் பண்ணணும். அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க பாருங்கள், ஆரங்களுடைய விகிதம், சரிங்களா, ஆரங்களுடைய விகிதம் அப்படிதான் கேட்டுக்கிறாங்க. ஸோ ரேஷியோ கேட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து ஸ்கொயரில் இருக்குது, இந்த ஸ்கொயரை வந்து நம்ம ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக வந்து அப்ளை பண்ணால் அது ரூட்டாக மாறிடும். அப்போது R1 டிவைட் பை R2 இப்படி வந்தால் இது வந்து என்ன ஆகும், ரூட்டுக்குள்ளே இப்படி வந்துடும். அப்போ 32 டிவைட் பை 9 வந்துடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ 16 × 2 பை இது வந்து 3ன்னு எழுதிக்கலாம், சரிங்களா. ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் எழுதுகிறேன். இதான் ரூட் ஆஃப் 9க்கு வந்து என்ன ஆன்சர், ஸோ 3 இப்படி எழுதுகிறேன். அடுத்து 16க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னா உங்களுக்கு 4 கிடைக்கும், சரிங்களா. அப்போது 4 √2 டிவைட் பை 3ன்னு வரும். இதை ஃபர்தராக நீங்கள் எழுதுனா 4√3 சார் √2 இது, சரிங்களா. இது √2 இங்கே 3, இதுதான் ஆன்சர், சரிங்களா. அதனுடைய ஆரங்களுடைய விகிதம் வந்து என்ன இருக்கும், 4√2 ரேஷியோ 3, சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது, சரிங்களா. 4√2 ரேஷியோ 3. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு, நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. ஸோ அடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, த லென்த்து பிரெத்து அண்ட் ஹைட் ஆஃப் ஏ கியூபாய்டு ஆர் இன் த ரேஷியோ 5:3:2. இட்ஸ் வால்யூம் வந்து என்ன கொடுத்துறாங்க, ஸோ 1920 cm3. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி கியூபாய்டு, சரிங்களா. ஒரு கியூபாய்டு கொடுத்துறாங்க. கியூபாய்டுனா ஒன்றும் இல்லை, கனச்செவ்வகம். கனச்செவ்வகத்தினுடைய அதனுடைய டைமென்ஷன்ஸ், சரிங்களா, டைமென்ஷன் என்ன சொல்லுவாங்க, அதனுடைய சைட்ஸு, சரிங்களா, நீளம் அகலம் உயரம், அதனுடைய வேல்யூஸ் வந்து என்னவா கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல ரேஷியோவாக கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துறாங்க, ரேஷியோவாக கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த ரேஷியோலேருந்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ இதனுடைய வால்யூம் கொடுத்துட்டாங்க, சரிங்க, வால்யூமுடைய வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது கனச்செவ்வகத்தினுடைய நீளம் லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், சரிங்களா. இப்போ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துறாங்க, ஸோ ரேஷியோ கொடுத்துறாங்க. அப்போ நம்ம எக்ஸாம் நம்ம என்ன பண்ணோம், அஸ்யூம் பண்ணி எடுக்கணும். அப்போது 5x மல்டிப்ளை ஆஃப் 3x மல்டிப்ளை ஆஃப் 2x ஈக்குவல் டு அதனுடைய ஆன்சர்ஸ் வால்யூம் வந்து என்ன கொடுத்துறாங்க, ஸோ 1920 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது ஃபர்தராக சால்வ் பண்ணோம். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 3 15, 15 × 2 வந்து 30. ஸோ 30 இங்கே எக்ஸ் வந்துருக்கனால அது என்ன ஆகும், ஸோ எக்ஸ் கியூபாக மாறும், சரிங்களா. என்ன இருக்கும், எக்ஸ் கியூபாக மாறும். ஈக்குவல் டு 1920, என்னது 1920 வரும். இப்போ ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணோம். இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். ஸோ 10க்கு 10 கேன்சல் ஆகிடும். ஸோ LHS to RHS. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் நம்ம கேன்சல் பண்ணும்போது, சரிங்களா, எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு இதை 3ஆல் கேன்சல் பண்ணால், சரிங்களா, 3×6=18க்கு 8 வரும், சரிங்களா. 3×6=18க்கு 8. மீதி அங்கே 1 இருக்குது, அந்த 1 வந்து பக்கத்தில் போட்டால் ஸோ 12ஆக மாறிடும். என்னவா மாறும், 12ஆக மாறும். அப்போ 12ஆக மாறினா அது 3ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன 4 கிடைக்கும். என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். அப்போது எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 64 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம அது எக்ஸ் கியூபுக்குன்னு இருக்கிறத எக்ஸாக எழுதணும் அப்படின்னா இதை 4 கியூபாக இப்படி மாற்றிக்கலாம். எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. அதுக்காக இதை 4 கியூபாக மாற்றிக்கலாம். அப்போ இந்த கியூப் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 4ன்னு கிடைக்கும், சரிங்களா. இப்போ எக்ஸோட ஆன்சர் வந்து நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன கேட்குறாங்க கவனிங்க. ஸோ செவ்வகத்தினுடைய நீளம், என்னது நீளம் கண்டுபிடிக்கணும். ஸோ நீளம்னா இங்கே பாருங்கள், ஸோ என்ன இருக்குது, லென்த்து தான் ஃபஸ்ட்டு கொடுத்துறாங்க, சரிங்களா. ஸோ லென்த்து தான் இங்கேயும் நீளம் தான் கொடுத்துறாங்க. அப்போ லென்த்துன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ஸோ 5 இருக்குது, சரிங்களா. அப்போ 5x, அப்போ 5 × 4 வந்து என்ன இருக்கும், 20ன்னு கிடைக்கும். அப்போ 20 சென்டிமீட்டர் இது வந்து லென்த்து, சரிங்களா. எல்லாது இதே கேள்விக்கு வந்து அவங்க பிரெத்து கேட்டிருந்தாங்கன்னா அப்போ என்ன இருக்கும், 3 × 4 12, சரிங்களா. இது வந்து 12 சென்டிமீட்டர்ன்றது பிரெத்தாக கிடைக்கும், சரிங்களா. ஸோ பிரெத்தாக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹைட்டு, சரிங்களா. ஸோ ஹைட்டு சொல்லும்போது 2 இருக்குது. அப்போ 2 வரும்போது 2 4s are 8, சரிங்களா. அப்போ இது 8 சென்டிமீட்டர் வந்து பார்த்தோன்னா ஸோ என்ன இருக்கும், இது ஹைட்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கேட்டுக்கிறது எல் தான். அப்போ எல்லோடைய ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 20 சென்டிமீட்டர். அப்போ இந்த இடத்துல சி தான் ஆன்சர், சரிங்களா. 20 சென்டிமீட்டர். அடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம், கவனிங்க. அதுக்கு அடுத்து ஒரு கொஷின்ஸு, இஃப் தி பிக்கஸ்ட் சர்க்கிள் இஸ் கட் ஃப்ரம் a square of side 14 units, then the remaining area in the square is approximately அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஷின்ஸ் வந்து தமிழில் பாருங்கள் என்ன இருக்குன்னா,
14 அலகு பக்க அளவு உள்ள ஸோ ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியுடைய பரப்பளவு தோராயமாக எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு சதுரம் இருக்குது சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் உள்ள சரிங்களா. என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் வந்து அப்படியே கொஞ்சம் ஃபார்ம் ஆகிற மாதிரி இப்படி நான் போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். அவங்க என்ன கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கண்ணே அப்படின்னா 14 அலகு, தட் மீன்ஸு 14 யூனிட்ஸ் சரிங்களா, 14 யூனிட்ஸ். அப்போ அதனுடைய பக்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா 14 சரிங்களா. அப்படியே 14 இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கொயர்லேருந்து தட் மீன்ஸு அந்த ஒரு சதுரத்துலேருந்து ஒரு எத்தனை சென்டிமீட்டர்னா தட் மீன்ஸ் இங்கே ஒரு சதுரமே இங்கே இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரமாக இருக்குது. இதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டத்தை வந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்படி சொல்லிடுறாங்க. அந்த வட்டம் போட்டால் இப்படி தான் பெருசாக வந்து போட முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஸோ மிடில் பாயிண்ட்லேருந்து இது வந்து ரேடியஸ் சரிங்களா. அப்போது இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் பக்க அளவு இருக்குன்னா இதில் பாதி தான் என்ன இருக்குது, ஸோ ரேடியஸ் இருக்குது. இந்த இடத்துல பாதியிலேருந்து இதுதான் இருக்குது சரிங்களா. அப்போ இது வந்து 7 சென்டிமீட்டராக வந்துடும். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு சதுரம் இருக்குது, அந்த சதுரத்துலேருந்து ஒரு சர்க்கிளை வந்து வெட்டி எடுத்தால் அப்போ மீதி இருக்கக்கூடிய ஏரியா தான் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஏ ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சதுரத்தினுடைய பரப்பளவு. அப்போது ஏ ஸ்கொயர்னா 14 ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் சரிங்களா மைனஸ். ஸோ இந்த சர்க்கிளுடைய ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா ஸோ 5r ஸ்கொயர். என்னது 5r ஸ்கொயர். அப்போ அந்த 5r ஸ்கொயர்னா 5ஓட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 22/7. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 7 × 7 நான் திரும்ப சொல்லிடுறேன், இது ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் 5r ஸ்கொயர் சரிங்களா. இது வந்து 1 சரிங்களா, இது வந்து 1 சரிங்களா. ஏ ஸ்கொயர் மைனஸ் 5r ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இப்போ அதனுடைய ஃபார்முலாஸ் படி தான் நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்கொயர் வந்து ஆன்சர் வந்து 196. 14 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன இருக்குது 196. அடுத்து இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடும், அந்த 7க்கு அந்த 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது 22 × 7. 22 × 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 154 கிடைக்கும். மைனஸ் 154 சரிங்களா. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 154 கிடைக்கும். 7 2 14 இது 1 7 2 14 1 ஆட் பண்ணால் 15. அப்போ 154 கிடைக்கும். அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் ஸோ 196 ஸோ 154 சால்வ் பண்ணி பாருங்கள். இது 2 இது 4 அப்போ 42 யூனிட்ஸ்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 42 யூனிட்ஸ் அலகுகள் சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது 42 சதுர அலகுகள் சரிங்களா. இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன பார்த்துடலாம், கவனிங்க. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. P and Q can do a piece of work in 40 days and 60 days respectively அப்படி சொல்லியிருக்காங்க. They started the work together and Q left after some days of work and P finishing the remaining work in 5 days. After how many days from the start did Q leave அப்படி சொல்லியிருக்காங்க. கொஷின்ஸை தமிழில் பாருங்கள் என்ன இருக்குன்னு. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து இருக்குது. அதில் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படித்தா தான் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி வந்து வரும்போதுக்கு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் தமிழ் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா, P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 40 மற்றும் 60 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் வேலை தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு Pயோட வேல்யூஸும் Qவோட வேல்யூஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 40 இங்கே 60 சொல்லிட்டாங்க சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் கண்டுபிடிங்க. அப்போது கவனிங்க, ஸோ 40க்கும் நீங்கள் 60க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, என்ன வரும் பாருங்கள். இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் வந்து என்ன இருக்குது 2. அப்போ 2 போடுங்க. இங்கே 20 இங்கே வந்து என்ன இருக்கும், ஸோ 30. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல ஸோ 2 போட்டால் இங்கே 10 இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆகிடும். ஸோ திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, ஏன்னா மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணிட்டு போகிறீங்க அதுக்காக சொல்கிறேன். ஸோ 2 போட்டால் 20, ஸோ 30, இப்போ 2 போட்டால் 10, இங்கே 15. ஸோ அகெயின் 5 போடுங்க. 5 போட்டால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ 2 கிடைக்கும், இங்கே 3 கிடைக்கும். சரிங்களா, இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஸோ 2 2 4, 4 5 20. சரிங்களா, 20 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபர்தராக வந்து சால்வ் பண்ண உங்களுக்கு, அதாவது பாருங்கள் 6 2 12, 12, இங்கே 0 இருக்குது. சரிங்களா, அப்போ 120 கிடைக்கும். சரிங்களா, 120 கிடைக்கும் இந்த இடத்துல. இப்போது இதோடைய எல்சிஎம் வந்து என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா 120 கிடைச்சிருச்சு. சரிங்களா, 120 கிடைச்சிருச்சு. இப்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பங்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம பங்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்தராக சால்வ் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல 40 கொடுத்துறாங்க, இங்கே இடத்துல வந்து பார்த்தோன்னா ஸோ 60 கொடுத்துறாங்க. அப்போ நம்ம அதில் எத்தனை பங்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே 120ல் இதை 40ஆல் டிவைட் பண்ணோம், இதை 120 நம்ம என்ன பண்ணோம், ஸோ இங்கே என்ன கிடச்சிருக்கு, இங்கே 60ஆல் டிவைட் பண்ணோம். சரிங்களா, என்ன பண்ணோம், 60ஆல் டிவைட் பண்ணோம். அதனால ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணால் இது ஒரு ஜீரோ கேன்சல், இது வந்து 3 முறை வரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இது வந்து 2 முறை வரும். அப்போது 3:2 கிடைக்கும் இந்த இடத்துல. சரிங்களா, 3:2 கிடைக்கும் இந்த இடத்துல. சரிங்களா, 3:2ன்றது பார்த்தோன்னா ஸோ ஏவுடைய இவங்களுடைய ஸ்கில்லோடைய திறன் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இவங்க வந்து பார்த்தோன்னா 3 பங்கு வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு, இவங்க 2 பங்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்கு. இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கவனிக்கணும் இந்த இடத்துல. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆனவர் 5 நாட்களில் வேலையை முடிக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, பி ஆனவர் 5 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்போது இந்த இடத்துல இது வந்து பி, இங்கே 3:2 இங்கே 2ன்னு எழுதும்போது இது பி, இது கியூ. சரிங்களா, கியூ. இப்போ இந்த இடத்துல பியோட வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே 5 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஸோ 5 நாளைக்கு இருக்கும்போது எத்தனை பங்கு வேலை செஞ்சுருப்பாங்க, அப்போ 15 பங்கு வந்து வேலை செஞ்சுருப்பாங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அந்த இடத்துல. அப்போது 5 பங்கு வேலை செஞ்சுருந்தா அப்போ பின்றவங்க பார்த்தோன்னா ஸோ 15 ஸோ பங்கு வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, 5 நாளில் வந்து ஒர்க்கை முடிச்சிருக்கனால அப்போ என்ன பண்ணோம், நம்ம இது 3ஆல் அந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது உங்களுக்கு 15 பங்கு வந்து வேலையை வந்து பார்த்தோன்னா ஸோ பி வந்து செஞ்சுருப்பாங்க. அப்போது அடுத்து வந்து பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இருக்கும்போது எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் அப்படி கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து டேட்லேருந்து அவர் வந்து எத்தனை நாட்களுக்கு அப்புறம் ஸோ கியூ வந்து வேலையை விட்டு போயிருப்பாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ மொத்த பங்குடைய வேல்யூஸ் வந்து 120. சரிங்களா, மொத்தோடைய பங்கு வந்து 2 பேர் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னா 120 பங்கு வேலை பண்ணுறாங்க. அப்போ பி மட்டும் அந்த ரிமைனிங் லெஃப்ட் வந்து செய்கிறாங்கன்னா அப்போ நம்ம அதை என்ன பண்ணோம், சப்ராக்ஷன் பண்ணிடணும். அப்போ 120லேருந்து -15 இது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 105 வரும். என்ன வரும், ஸோ 105 வரும். சரிங்களா, என்ன இருக்கும், 105ன்னு வரும். இப்போ ஃபர்தராக வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கியூ வேலையை விட்டு சென்றார். சரிங்களா, அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 105 இருக்குல்ல அந்த இடத்துல. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கியூவோட வேல்யூஸ் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே மொத்த பங்கு வந்து இருக்குன்னு ஸோ 3:2 அப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 105 இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த 2ஆல் என்ன பண்ணோம், நீங்கள் டிவைட் பண்ணணும். சரிங்களா, ஏன்னா கியூவோட பங்கு வேலைக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போது 105 நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது மொத்த பங்கு. சரிங்களா, இந்த மொத்த பங்கால் நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். அப்போ மொத்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணால் அவங்க இதை சால்வ் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு முறை, இது வந்து 2 முறை, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சா ஒரு முறை. அப்போது 21 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க. அப்படி தான் மீனிங். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஸோ 21 நாட்கள். சரிங்களா, ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ பேசிக்காக நீங்கள் அதனுடைய பங்கோட வேலையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ரிமைனிங் பங்கு வந்து சப்ராக்ஷன் பண்ணிட்டு ஸோ இந்த 2 பங்கோட ஆட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக டிவைட் பண்ணாலும் ஸோ ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா ஸோ பார்ட் 2 இதுக்கப்புறம் வரக்கூடிய மேக்ஸ் கொஷின் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நன்றி.